எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. செய்தி. கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். அதாவது கொரோனா காலகட்டங்களில் அந்த கொரோனாவை முடிவுக்கு கொண்டு வருவதில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு தடுப்பூசி ஆஸ்ட்ராஜெனிகாவினுடைய அந்த தடுப்பூசி. இந்நிலையில் அந்த நிறுவனம் தங்களுடைய அந்த கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் தங்களுடைய அந்த கொரோனா தடுப்பூசியின் மூலம் அரிதான சந்தர்ப்பங்களில் இரத்த உறைவு, இரத்த திரட்டுகள் குறைவு போன்ற அந்த பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது உலகம் முழுவதும் தங்களுடைய அந்த கொரோனா தடுப்பூசியை தாங்கள் திரும்ப பெறுவதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இந்த தங்கள் தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படும் என்று அந்த நிறுவனம் கூறியதற்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், இது தற்செயலானது, பக்க விளைவுகளின் காரணமாக நாங்கள் தடுப்பூசியை திரும்ப பெறவில்லை, இது தற்செயலானது என்று அந்த நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய யூனியன்ல இந்த தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷன் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த நிறுவனம் தாமாக முன்வந்து தாங்கள் அந்த தடுப்பூசியை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அதே போன்று இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் தாங்களாகவே முன்வந்து அந்த தடுப்பூசியை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இந்த பக்க விளைவுகள் ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதற்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் இந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.